இல்லை கேட்காது. கண்டென்ட்லாம் தானாக வரணும் கைஸ். இந்த மாதிரி வாங்க பிளாக் பெட்ரோல் அந்த பேடிஎம் கரோ அப்படி சொல்லல அந்த டிவைஸு. எனக்கு இதில் ஆப்ஷன் 5K 6K வரைக்கும் காட்டுது. வர ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, எங்க இருக்க? விளாக் எடுத்துட்டு இருக்கேன். சொல்லு. நிஜமாவா? நிஜமாதான். என்ன நம்பிக்கலாம் கேட்குற? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பயமா இருக்கு. சரி வெய் ரெக்கார்டிங் போயின்னு இருக்கு. அப்புறம் இல்லை கேட்காது. வீடியோ போடுறேன் உங்கள் அப்பா கிட்ட காட்டி அப்பா யாரும் கண்டுபிடின்னு சொல்லு. சரியா? சொல்ல மாட்டேங்க. சரி வெய் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். பெட்ரோல் போட போயிட்டு இருக்கேன். பாருங்க ஒர்க்கு கூட நம்ம கரெக்டாக பண்ண விட மாட்டோம். ஓகே கைஸ். ஹலோ, அந்த வீடியோ எடுக்கலாம், ஜாலியா இருக்கும். எடுக்கிற ரிட்டர்ன் வரும்போது இப்போ விளாக் போயிட்டு இருக்கு. வெய். ஓகேடா. இங்கே பாருங்க கைஸ், வா விளாக் கண்டென்ட்லாம் தானாக வரணும் கைஸ். இந்த மாதிரி வாங்க விளாக் எடுக்கலான்னு சொல்லி சரி ஃபோன் போட்டுக்கலாம். அந்த பையன் வேறு அங்கே பாருங்க பார்த்துனே இருக்கான். ஓகே கைஸ், கிளம்பலாம். அடுத்தது பெட்ரோல் பங்க்குக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஸ்டாப் எடுத்துட வேண்டியதுதான். கைஸ் இது வாய்ஸ் ஓவர் தான். ஆக்சுவலி நான் அந்த கிளிப்பில் வீடியோ எடுத்தேன், பட் அது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. என்னன்னு தெரியல, எனக்கு எந்த நாய்ஸுமே கேட்கல. சரி இப்போ என்னத்த போய் நம்ம பெருசாக பேசியிருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து மேட்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது தான் நம்ம என்ன பெட்ரோல் பங்க்கு போயிட்டுருக்கோம். அடுத்த கிளிப்லேருந்து நம்மளுக்கு வாய்ஸ் வந்துடும். இந்த கிளிப்பு மட்டும் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. சரி அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்ருக்கேன். ஓகே கைஸ், மீதி அப்படியே அடுத்த கிளிப்லேருந்து வாய்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்களே, அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே பாய். செக் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. வந்தாச்சு. அண்ணா 5 லிட்டர்ண்ணா. பிளாஸ்டிக்ண்ணா. என்ன இரும்பெல்லாம் பண்ணி எப்படி ஓட்டுறது? வண்டியே போகாது அப்புறம். இல்லை பலுபலுன்னே ஆகிப்போச்சு. பிரேக்லாம் எப்படி கண்ட்ரோல் கிடைக்குது? எது இது டயர் சொல்கிறீங்களா? ஆமாண்ணா, டயர் போச்சு, மாற்றணும். டயரு மட்டும் 6000 எங்கே? 5 லிட்டராக போட்டுருங்க. ஓகேண்ணா. கம்பெனியில் வந்த டயரோட இப்போ மாற்றினா தான் டயர் நல்லா இருக்கு. ஆமாம், இது கம்பெனியில் வந்த டயருக்கு தான். வண்டியெல்லாம் 20,000 கூட மாற்றிருப்பாங்க. இது 35,000 ஓடிடுச்சு. அவ்வளோதான், எவ்வளோ ஓட்டணும் அவ்வளோ ஓட்டு. அவ்வளோதான், அது அப்படியே ஓட்டு மாற்றிடலான்ட்டு. வண்டி ஸ்கிட் ஆகிடும். ஸ்கேனர்னா நம்பருங்களா? இல்லை இல்லை, இப்போ கான்சர் இதா வரும். எல்லாத்தையும் இறங்கி கழட்டிட்டா கழட்டி. 519ங்கண்ணா. இப்போ போதும். அது டிரான்சாக்ஷன் யூபிஐ நம்பர் வரும். அம்ரிதா ஸ்ரீ, அது நீங்கள் அனுப்பிச்சது. அதே போடுங்க. 43 இந்த கடைசி 6 நம்பர் மட்டும் சொல்லு. 6 கடைசி 6 நம்பர் 11 77 48. ஒரு டைம் 5:43 ரைட். ஜனவரி 6. சரி ரைட்டு. டிரான்சாக்ஷன் பண்ண டீசல் அடிச்சுக்கிறேன். 1900 அடிச்சுக்கிறேன். 100 ரூபா மட்டும் ஸ்கேன் ஆகிருக்கு. 1000 வரல.
அந்த மெஷின் மாதிரி சொல்கிற மாதிரி வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. ஸ்பீக்கர் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வாங்கி வைக்க மாட்டேங்கிறாங்க ஓனர். எவ்வளோ இங்கே ஒரு பங்கு அங்கே ஒரு பங்கு. ஏன்னா எல்லாம் விற்கிறது எவ்வளோ பாடுபட்டுக்கிறானுங்க. நீங்கள் சரிங்கண்ணா, சரி வர. ஆ கைஸ் பாவம் அந்த பெட்ரோல் அந்த பேடிஎம் கரோ அப்படி சொல்லுறல அந்த டிவைஸு வாங்கியிருந்தாங்கன்னா 1100 அடிச்சு 100 மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே பாருங்கள் டிரான்சாக்ஷன் டைம் முதல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் சிங்கிளாக இருக்கேன், சரி ஓகே, ஒருத்தர் 2 பேர்னா இந்த மாதிரி வாங்கி ஒருத்தர்கிட்டையும் வாங்கலாம். திடீர்னு ஒரு 10 பேர் 15 பேர்லாம் ஒரே டைம் அடிக்கணும்னா எப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாங்கிட்டு என்ன தெரியல.